அப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான அந்த கிரகம் 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் உண்டு. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடும். இந்த லவ் மேரேஜ் வந்து எல்லாருக்கும் அஃபையர் இருக்கும். பட் லவ் பிரேக்கப் ஆகணும் அப்படின்னா இந்த 5ஆம் இடம் ஜாதகத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல 4ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ தொடர்பு கொண்டுருச்சுன்னா அந்த மேரேஜ் பிரேக்கப் ஆகிடும். சில பேர் பார்த்தா லவ் பிரேக்கப் ஆகிரும், திரும்ப ஒரு லவ் பண்ணுவாங்க, ஆம்பளை பொண்ணு திரும்ப பிரேக்கப் ஆகும், திரும்ப லவ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த பாவம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க ஜாதகத்தில் 5 இருக்கும், 4 இருக்கும், 7 இருக்கும், பிறகு 5 இருக்கும், 4 இருக்கும், இப்படி மாறி மாறி அவங்க ஜாதகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தா எங்கே இடத்துல அது அரேஞ்ச் மேரேஜில் முடிஞ்சிடும். 2 விஷயந்தான். லவ் பண்ணுறவங்களுக்கு யாரும் ஜாதகம் பார்த்து லவ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அதை முதல்ல டிசைட் பண்ணணும். அப்படியே அவங்க ஒரு வேளை லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு பேச முடிச்சிட வேண்டியதுதான். அதுதான் பெஸ்ட்டு. பட் எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது, ஒரு விலக்கு இருக்குது, ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, ஒரு பரிகாரம் இருக்குது. அது செக்டார் தனி. பட் விதி எப்படி இருக்கோ அப்பயுமே அதை ஒட்டி தான் அவங்க ஜாதகம் வேலை செய்யும். ஸோ அப்போ சில பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள இயக்கிக்கிட்டே தான் இருக்கும், எத்தனை வயசு ஆனாலும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்திய மற்றும் மேற்கத்திய ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. நியூமராலஜி, வாஸ்து, இதிலெல்லாம் பல விஷயம் தெரிஞ்சவர். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா 36 வருஷம் அனுபவம் கொண்டவர், ஜோதிட ஆசிரியர், ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிட இமயம் அபிராமி சேகர். அவரை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயம் ஜோதிடத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், என்ன கேட்க ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? நீங்கள் இந்த 36 வருஷத்தில் ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்களோட சந்தேகமாக நான் முதல்ல கேட்க போகிறது வந்து, இப்போது இந்த லவ் தான் வந்து கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் இன்னுமே அது கொஞ்சம் டிஷமில் தான் இருக்குது. ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த லவ் மேரேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகும்னு நீங்கள் பார்த்து சொல்லிடுவீங்க? அண்ட் அதை பார்த்து சொல்ல முடியுமா நிஜமாலே எங்களுக்கு தான் லவ் நடக்கும் அப்படின்னு சொல்லி? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே திருமணம் என்பது ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. அந்த திருமணங்கிறது லவ் மேரேஜில் முடியும். எல்லாருக்குமே லவ் அஃபையர் இருக்கும். நம்ம அஃபையருங்கிறது வந்து கிட்டத்தட்ட 70-80% எல்லாருக்கும் அஃபையர் இருக்கும். பட் எல்லாருக்கும் லவ் ஏதோ விதத்தில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடியும், நிறைய பேருக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. அது மேரேஜ் வந்து அவங்களுக்கு லவ் மேரேஜா, அரேஞ்சு மேரேஜா, லவ் கம் அரேஞ்சு மேரேஜா, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த தனிப்பட்ட ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது எப்படி சொல்லுவீங்க சார்? இப்போ ஒருத்தவங்க ஜாதகம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேரண்ட்ஸே கொண்டு வராங்க, என் பையனுக்கு காதல் திருமணம் நடக்குமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? எந்த பேரண்ட்ஸுமே காதல் திருமணம் நடக்குமான்னு கேட்கறது இல்லை, என் பையனுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ பொதுவாக இப்போ உங்களுக்கு ஜோதிடம் சொன்னால் புரியுதா என்னன்னு தெரியல. ஒரு 7ஆம் இடம் அப்படின்னா ஒரு ஆண் பெண் 2 பேருக்குமே கணவன் அல்லது மனைவியை சொல்லக்கூடிய இடம். ஸோ அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம்ங்கிறது அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் யாரோ அவங்க அந்த 7ஆம் இடத்துல தொடர்பு கொண்டாலே அவங்க முதல்ல ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் மேரேஜ் இஸ் ப்ராமிஸ் ஆர் நாட்டுன்னு தெரியணும். திருமணம் உண்டு அல்லது இல்லை. ஸோ உண்டுன்னா எப்போ உண்டு, எப்படி உண்டு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான அந்த கிரகம் 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் உண்டு. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடும். ஸோ 7ன்னா கணவன் அல்லது மனைவி, 11ங்கிறது அவங்க வாழ்க்கையில் அவங்களோட ஆசைப்படுறது நிறைவேறுவது, 2ங்கிறது குடும்பம். ஸோ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்குள்ளே கூட்டு வரணும், வெறும் கல்யாணம் மட்டும் விட்டு போயிட்டால் பிரயோஜனம் இல்லை. அதே தான் ஒரு பெண்ணுக்கு. ஸோ இந்த 2ஆம் இடங்கிறது இன் அடிஷன் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு புது வரவு. அதனால தான் இதை நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறது. இது பொதுவாக ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்து மேரேஜ் இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எந்த காலகட்டங்களில் மேரேஜ், எப்படிப்பட்ட மேரேஜ், அங்கே தான் நமக்கு ஜோதிடம் அங்கே வருது. ஸோ இந்த 7ஆம் அதிபதி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொன்னால் 5ங்கிறது அஃபையர்னு அர்த்தம், லவ் அஃபையர்னு அர்த்தம். ஸோ 5ஆம் இடங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் காதலை சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எத்தனை வயசுல வேணாலும் அந்த காதல் வரலாம். ஸோ பொதுவாக நம்ம பார்க்குறது அந்த காதல், அந்த மேரேஜ் பார்க்குற காலகட்டங்களில் அவங்க ஜாதகத்தில் பாண்ட் பெர்த்லேயே பார்த்துடலாம். அதெல்லாம் ஒரு குழந்தை ஜாதத்துலேயே இந்த குழந்தை வந்து மேரேஜ் எப்படி இருக்கும், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, ஒரு ஆண் பெண் குழந்தை ஜாதத்துலேயே நம்ம இதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிடலாம்.
ஸோ மேரேஜ் பீரியடில் தான் அதை பார்க்கணுங்கிறதே இல்லை. பட் நீங்கள் கேட்குற மாதிரி பேரண்ட்ஸு அந்த காலகட்டங்களில் தான் வருவாங்க. திருமணங்கிற ஒரு காலகட்டத்தில் வரும்போது ஜாதகத்தை நம்மகிட்ட காமிக்கும்போது அந்த மேரேஜ் எப்படிப்பட்ட மேரேஜாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது அந்த 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு காதல். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம்ங்கிறது இஸ் ஏ டெம்டேஷன், உணர்வுகளை பார்த்தோன்னே வரதான காதல். ஸோ அதனால் சொல்கிறது தான் அது 5ஆம் இடம். ஸோ இந்த 5ஆம் இடத்துல தொடர்பு கொண்டோட மட்டுமல்ல, இந்த 5 வந்து 11ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளணும் ஜோதிட சாஸ்திரத்தில். 11ங்கிறது அவங்களுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறது 11. ஸோ இதுதான் அந்த மேரேஜை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, 11 சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மேரேஜ் முடியணும்னா 2. நான் சொன்னேன் இப்போ 2ன்னா குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு புது வரவு. ஸோ அதுதான் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இந்த லவ் மேரேஜ் வந்து எல்லாருக்கும் அஃபையர் இருக்கும். பட் லவ் பிரேக்கப் ஆகணும் அப்படின்னா இந்த 5ஆம் இடம் ஜாதகத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுருச்சுன்னா அந்த மேரேஜ் பிரேக்கப் ஆயிரும். ஸோ 4 அப்படின்னா பிரேக்குன்னு அர்த்தம், 10 அப்படின்னாலே பிரேக்குன்னு அர்த்தம். இந்த 4ம் 10ம் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஸோ அது 5 காதல், 4 காதலிருந்து வெளியே வர்றது அல்லது பிரேக்கப் ஏற்படுறது. இதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சில பேர் பார்த்தா லவ் பிரேக்கப் ஆயிரும், திரும்ப லவ் பண்ணுவாங்க, ஆம்பளை பொண்ணு திரும்ப பிரேக்கப் ஆகும், திரும்ப லவ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த பாவம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க ஜாதகத்தில் 5 இருக்கும், 4 இருக்கும், 7 இருக்கும், பிறகு 5 இருக்கும், 4 இருக்கும், இப்படி மாறி மாறி அவங்க ஜாதகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தா எங்கே இடத்துல அது அரேஞ்ச் மேரேஜில் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்தாலே, ஆண் பெருத்து ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்த்தாலே இந்த குழந்தை வளர்கிற காலத்தில் இது லவ் மேரேஜ் பண்ணோம் அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம் பார்த்த உடனே நம்ம டிசைட் பண்ணணும். சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில பேர்லாம் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆகிடும், கடைசியில் அரேஞ்ச் மேரேஜ் தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஜாதகத்தில் கணிச்சிட முடியுமா? இவங்களுக்கு என்ன பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுதான் நான் சொல்லலை. இந்த 5ஆம் இடம் காதல் 4ம் 10ம் வந்துருச்சுன்னா அவங்க எத்தனை பேர் லவ் பண்ணாலும் அது லவ் பிரேக்கப் தான். ஸோ ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்க லைஃப்பில் வந்து லவ் சக்ஸஸே ஆகாது. ஸோ அப்போ எப்பயுமே பிரேக்காகவே நின்றும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லாமல் அவங்களே சரி என்கிட்ட நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சால் சரி அப்படிங்கும்போது யாருக்கிட்டையாவது நீங்கள் பேரண்ட்ஸை நீங்களே பாருங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களே வந்துடும் அல்லது விதி கொண்டு வந்து போய் சேர்த்துரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ லவ் பண்ணுறாங்க, ரொம்ப சின்சியராக இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணும், பட் ஜாதகம் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை, ஏன்னா அந்த ஜாதகம் வந்து பொருத்தம் இல்லை, அப்படி ஏதாவது இஷ்யூ இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கா? எப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஜாதகப்படி வந்து செட் ஆகாது, அந்த ஜாதகத்தில் லவ் மேரேஜ் செட் ஆகாது. பட் அதை வந்து நம்ம பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி 2 விஷயம்தான். லவ் பண்ணுறவங்களுக்கு யாரும் ஜாதகம் பார்த்து லவ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அதை முதல்ல டிசைட் பண்ணணும். அப்படியே அவங்க ஒரு வேளை லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு பேச முடிச்சிட வேண்டியதுதான். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்கவுங்க விரும்பின வாழ்க்கையே அவங்கவுங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் அவங்க லவ் பண்ணி கடைசியில் அவங்களுக்குள்ள செப்பரேஷன் இருக்குன்னா அதை அவங்களே டிசைட் பண்ணிக்கிறது தான். பின்னாடி அவங்க கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி அவங்களே எத்தனை பேர் லவ் மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனதெல்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அதனால் எப்பயுமே பேரண்ட்ஸ் அவங்க ஆப்ஷனுக்கு விடுறதான் பெஸ்ட்டு. இது மாதிரி ஜாதகத்துக்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது, ஒரு விலக்கு இருக்குது, ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, ஒரு பரிகாரம் இருக்குது. அது செக்டார் தனி. பட் விதி எப்படி இருக்கோ அப்பயுமே அதை ஒட்டி தான் அவங்க ஜாதகம் வேலை செய்யும். ஓகே. இப்போ காதல் திருமணம் பண்ணுறாங்க, பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு அந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லவ் வருது, இது டைவர்ஸ் ஆகிடுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் அவங்க ஜாதகத்திலே இருக்குப்பா. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நான் முதலே சொன்னேன், இவங்களுக்கு 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி 5ன்னா காதல்னு சொன்னேன். இப்போ நிறைய பேருக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு அஃபேர் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு 5ஆம் பாவம் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பில் வந்து இப்போ நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம். இம்மொராலிட்டி, ஒரு ஒழுக்க குறைபாடான விஷயம். ஒரு 40 வயசில் ஒரு அம்மா லவ் பண்ணுறாங்க, 52 வயசில் ஒருத்தர் லவ் பண்ணுறாரு, 60 வயசில் ஒரு அம்மா லவ் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் அவங்க கிரகரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ அவங்க ஜாதகத்தில் 5ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை முழுது ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோடைய தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க. எதுலேயுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்காது. இந்த அஃபேருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் காரணம். ஸோ லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணிட்டுமே இவங்க வேற ஒருத்தங்களை ஒரு பையனோ பொண்ணோ லவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ சில பேருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள இயக்கிக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை வயசு ஆனாலும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சில ஜாதகம் அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அவ்வளோ செட் ஆகாது, அவங்க இந்த மாதிரி லவ் அஃபேர்ஸில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அது அவங்கவுங்க ஜாதகத்தை தனிப்பட்ட, நான் சொல்கிறதெல்லாம் எல்லாமே இண்டிவிஜுவல் தான். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்குறதுங்கிறது வேறு, இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட அவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு அடுத்தடுத்த அஃபேர் இருக்கா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அது நம்ம ஓப்பனாகவே சொல்லலாம் அவங்கள்ட்ட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு.
நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறது உண்டு, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. பட் ரியல் லைஃப்பில் அவங்க யாராவது ஒருத்தவங்களோட அஃபேரில் தான் இருப்பாங்கங்கிறத யதார்த்தம் உண்மை.